மறந்து போய் நம்ம தப்பு வாங்குறதுக்கு பதிலா சரியா ராங் அப்படின்னு சொல்லி ஃபுல் மார்க் நம்ம போறதுக்கு பதிலா நாம என்ன பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் சரியா ஏதாவது 1 2 பார்ட்ஸ் மறந்து போனாலும் மீதி பார்ட்ஸ் நம்ம நான் வந்து எழுதிப்போம் அப்படிங்கறப்ப டிக் பண்ணி என்ன பண்ணலாம் ஃபுல் மார்க் போறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்தா அந்த क्वेश्चन விட்டுறாதீங்க சரியா. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற क्वेश्चन வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க சரியா. அதுக்கப்புறம் யூசஸ் சரியா பயன்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஜெனரலைஸ் क्वेश्चन இந்த ஜெனரலைஸ் क्वेश्चन Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது பயாலஜிக்கு ஒரு பேப்பர் பிரசன்டேஷன். ஏன்னா நீங்க வந்து நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் போது கண்டிப்பா இந்த வீடியோ 5 மினிட்ஸ்ல நீங்க இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற மார்க்கை விட ஒரு 5ல இருந்து 10 மார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகுது சரியா. கண்டிப்பா அதனால தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பயாலஜி நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அது என்ன சார் பேப்பர் பிரசன்டேஷன்? பேப்பர் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நல்லாவே தெரியும். நம்ம இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பிரசன்டேஷன் நம்ம சொல்ல போறோம். as well as வந்து பாத்தீங்கன்னா சில ட்ரிக்ஸும் உங்களுக்காக நம்ம என்ன சொல்ல சொல்லி கொடுக்க போறோம் சரியா. இதை நல்லபடியா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பாத்தீங்கன்னா எழுதலாம், நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. அதே இப்ப பேப்பர் பிரசன்டேஷன் நம்ம சொல்லும் போது எப்பயும் போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல நம்ம வந்து 1 மார்க்குக்கு தனியா ஒரு மார்ஜின் போட்டு அதாவது ஆப்ஷன் அப்புறம் ஆன்சர் எழுத போறோம். கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் ஆன்சர் இது வந்து நார்மலா எல்லா பேருமே இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சரியா. அப்போ 1 வேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்ப வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப கொஸ்டின் நம்பர் போடுறோம், ஒரு ஹெட்டிங் போடுறோம் சரியா. அப்புறம் என்ன பண்றோம், ஒரு 4 லைன் இல்ல ½ பேஜ் எழுதுறோம். இதை தான் நிறைய பேர் என்ன பண்ணா எய்மா நம்ம வச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. 2 மார்க் கொஸ்டின்ஸ் டெஃபினிஷனை தவிர மற்ற எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் போட்டு நீங்க என்ன பண்ணி எழுதணும். சார் இதெல்லாம் நார்மலானது சார். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினும் அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அதாவது செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் சொல்லும் போது இப்ப நீங்க தியரிட்டிக்கலா நீங்க எழுதுறீங்க அப்படின்னா தியரி பார்ட் நீங்க எழுதும் போது தியரிட்டிக்கலா நீங்க எழுதும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா அதாவது அதிகமா நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு மார்க் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் சரியா. நான் இன்னும் பப்ளிக் எக்ஸாம் போக போக உங்களுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன் சரியா. இப்போதைக்கு நம்ம ஓவரலா சில விஷயம் கொண்டு பார்த்தோம்னா செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நம்ம சொல்லும் போது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைப்ஸ் வகைகள் சொல்லி கொடுத்தா அந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க சரியா. அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க சரியா. அதுக்கப்புறம் யூசஸ் சரியா பயன்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதை விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஜெனரலைஸ் கொஸ்டின். இந்த ஜெனரலைஸ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஜுவாலஜில இருந்து கேட்பாங்க சரியா. ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பீங்க சரியா. ஒருத்தவங்க வந்து தீயினால அதிகமா அதாவது தீ காயத்தெல்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஜெனரலைஸ் கொஸ்டின். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் டைப்ஸ் டிஃபரன்ஷியேட் அதுக்கப்புறம் யூசேஜ் சரியா. அதுக்கப்புறம் ஜெனரலைஸ் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்குலாம் இப்ப 2 மார்க் கொஸ்டினா 3 மார்க் கொஸ்டினா 5 மார்க் கொஸ்டினோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். அதுவே நீங்க தியரிட்டிக்கலா ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும் போது அது வந்து 2 மார்க் கொஸ்டின்னா ஃபுல் மார்க் போறதுக்கு யோசிப்பாங்க, 3 மார்க் கொஸ்டினாலும் ஃபுல் மார்க் போறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்ம என்ன சொல்லி வந்திருக்கிறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்னியா இருந்தாலும் சரி ஜுவாலஜியா இருந்தாலும் சரி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி டயக்ராம் ஸ்கெட்ச் பண்ண சொல்லுவாங்க சரியா. அந்த டயக்ராம் ஸ்கெட்ச் பண்ணும்போது நிறைய பசங்களுக்கு என்ன பண்ணிடும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சில பேருக்கு அந்த பார்ட்ஸோட நேம் வந்து மறந்து போயிருது. சில பேருக்கு அந்த பார்ட்ஸோட அதாவது எந்த பார்ட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல தான் அந்த பார்ட்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த விஷயம் மறந்து போயிருது. அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்
அப்படிங்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எழுதிக்கிறேன். இப்போ ஒரு ஹியூமனோட பாடி இருக்குன்னு வச்சுக்கோ, சரியா? இப்போ நீங்க ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், ஹெட்னு எழுதுவோம். இது வந்து ஹேண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுவோம். இது வந்து லெக் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல எழுதுவோம். இதுதான் நார்மலா நம்ம ஃபாலோ பண்றோம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இதுதான் ஹெட், இதுதான் ஹேண்ட், இதுதான் லெக் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துட போறாங்க. ஆனா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஹெட்டோட பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு மறந்து போச்சு, இதோட நேமே மறந்து போச்சு. அப்ப என்ன பண்றது? சப்போஸ் ஹேண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லி ஹெட் ஹேண்ட் லெக்லாம் தெரியாம போ, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சரியா? இந்த மாதிரி நீங்க ஸ்கெட்ச் பண்ண போறீங்க. எப்படிதான் ஒரு டயக்ராம் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டினா கேட்க தான் போறாங்க. அதுல மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்பர் 1, இங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நம்பர் 2, இங்க வந்து நம்பர் 3 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்பர் 1 என்ன நேம் அப்படின்னு சொல்லி இங்க எழுதுங்க, நம்பர் 2 என்ன நேம்னு சொல்லி கீழே எழுதுங்க. இந்த பிக்சருக்கு கீழே நீங்க டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்கல்ல, அதுக்கு கீழே எழுதிங்க அப்படின்னா எந்த ஸ்டாஃப்மே போயிட்டு என்ன பண்ண போறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பர் 1 கரெக்டா எழுதிக்கிறப்பா, நம்பர் 2 கரெக்டா எழுதிக்கிறப்பா, நம்பர் 3 கரெக்டா எழுதிக்காருப்பா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டாஃப்மே மோஸ்ட்லி போய் என்ன பண்ண போறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி செக் பண்ண போறது கிடையாது. அப்ப நமக்கு மறந்து போய் நம்ம தப்பு வாங்குறதுக்கு பதிலா, சரியா, ராங் அப்படின்னு சொல்லி ஃபுல் மார்க் நம்ம போறதுக்கு பதிலா நாம என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்க பார்ட்ஸ் எல்லாம், சரியா, ஏதாவது ஒரு 1, 2, 2 பார்ட்ஸ் மறந்து போனாலும் மீதி பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் தான் நீங்க எழுதிருப்போம். அப்படிங்கிறப்ப டிக் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஃபுல் மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லபடியா நீங்க யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மறந்து போச்சு, ஒரு 5 மார்க் வந்து எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல, ஏன்னா பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிறதா நிறைய இருக்க போச்சு. அப்ப அதுக்கு ஓரியன்டான இருக்க விஷயங்கள் என்ன சொல்றதா நீங்க எழுதுறதுக்கு அதிகமா இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும், சரியா? ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், இல்ல வேற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த கொஸ்டினை ஃபுல்லா விட்டுட்டு வர்றது பதில் ஜெனரலைஸா எழுதி பழகணும், சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பசங்க பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.